ஸோ குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த தமிழ் மூவி வீக்லி மீட்டப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஏஐ இஸ் எவ்ரிவேர். முன்னாடி ஏஐ வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் தேர். எல்லா கம்பெனிலையுமே ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் வந்து ஏஐ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஐ டூல்ஸ் அடாப்ட் பண்ணிவிட்டு தென் தே ஃபயர்ட் பீப்புளை குறைச்சிட்டாங்க. பட் அட் சம் பாயிண்ட் சில ஏஐ மாடல் வந்து தப்பா அப்படி ஒர்க் ஆகலை. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் த வே இட் ஷுட் பி. அண்ட் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அகைன் தேர் ரீஹைரிங் த பீப்புள். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ஹைப்லேருந்து ஒரு நார்மலைஸ் நோக்கி வந்துட்டுருக்கு. ஸ்டில் ஏ இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். அது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் இது பண்ணிகிட்ருக்கு. இட் இஸ் ரெடியூசிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ், நிறைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தட் இஸ் அது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அது வந்து இட்ஸ் மேக்கிங் ஹியூஜ் இம்பேக்ட்ஸ். ஸோ டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் தென் டெவாப்ஸ் எல்லா இதுலையுமே லைக் நான் ஐடி எவ்ரிவேர். லைக் இப்போ சாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டே அடி வாங்குச்சு அந்த கிளாடில் வந்து புதுசாக ஒரு இது ரிலீஸ் பண்ணோடனே. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஸ்ட்ராங் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கில் வி ஹேவ் லாட். ஒரு 10 வருஷமாக வி ஆர் ஒர்க்கிங், வி ஆர் புட்டிங் கண்டென்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கில் ஸ்பெசிஃபிக்லி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ராஜேஷ் நம்ம கூட இருக்காரு. ராஜேஷ் உங்களை எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். நீங்கள் தமிழ் மூவி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா யூ ஆல்ரெடி நோ ராஜேஷ் வெரி வெல். ஸோ இஸ் பீன் டேக்கிங் நிறைய வீக்லி மீட்டப்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய இஸ் பீன் அவர் ஒன் ஆஃப் த லீட் ட்ரைனர் இன் டேட்டா இன்ஜினியரிங். அண்ட் ரீசெண்டாக நேற்று கூட ஒரு பிளேஸ்மெண்ட் நியூஸ் வந்துச்சு. இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் காட் பிளேஸ். ராஜேஷோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ லைக் ராஜேஷ் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இஸ் கோயிங் டு கைடஸ் என்ன இதில் போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ ஐ வில் ஆல்சோ ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ் பிகாஸ் நானும் டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏஇஸ் இம்பாக்டிங் என்னோட சைட்லேருந்தும் ஐ வில் பி ஏபிள் டு ஆட் ஃபியூ பாயிண்ட்ஸ். அண்ட் நானும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ராஜேஷ் பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் இன் கிளவுட் அண்ட் நிறைய காலேஜஸ்க்கெலாம் போயிட்டு இருக்காரு. ஸோ யா வில் ஆல் ஹியர் ஃப்ரம் ராஜேஷ். தேங்க்ஸ் ஃபார் வெல்கம் அண்ட் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். Thank you so much for your quick introduction, Arumugam ji. Yeah, guys, a very good morning, good evening. So, adukku munadi a huge thanks for Arumugam for giving me this opportunity. So, இங்க வந்து நான் ஒரு 7 batches complete பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். Cloud Data Engineering we are about to start batch 8 on April. So, இந்த opportunity Arumugam ji கொடுக்கலனா it will not be, that much strong-ஆ இன்னும் impact இருந்திருக்காது. அதே போல டு கரெக்ட் 2 பேர் வந்து நேற்று ஆஃபர் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒன் ஃப்ரம் சிஜிஐ, மோஸ்ட்லி ஃப்ரம் கிளவுட், அண்ட் ஒன் மோர் பர்சன் வீரமணி இஸ் கெட்டிங் ஆஃபர் ஃப்ரம் டிசிஎஸ். ஸோ 2 பேர் வெரி ஹாப்பி. ஸோ நைஸ், தேங்க்யூ. ஸோ ஒன் ஃப்ரம் சரவணா, அவர் ஆன்ஷோர்லேயே ஒரு ஆஃபர் வாங்கியிருக்காரு. இஸ் ஃப்ரம் கிளவுட் as well. ஸோ some of the snippets. Thanks Saruji for sharing this. வீரமணியும் he got offer in TCS for Datacom Cloud. ஸோ ஐ நோ பைப்லைன்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் மலர், பவன், அபூர்வா, நிறைய பேர் லைக் பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தே வில் டெஃபினெட்லி கெட் பிளேஸ்ட் சூன். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ யா, இந்த செஷன் ஏஐ பற்றியும் டேட்டா இன்ஜினியரிங் பற்றியும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி வில் கிவ் யூ அ குவிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். என்னதான் ஆருஜி சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு குவிக் ரீகேப் சொல்லிடலாம். ஸோ ஐ ஹேவ் 15 years of extensive IT industry experience. அதில் 12 years of training experience. Close to 3,700 ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். அப்பார்ட் ஃப்ரம் தட், colleges for seminars, workshops, conference, hackathons, lot of things I'm just handling it. Close to 40 events I've handled it so far. 27 engineering colleges. Almost ஒரு 2 years ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, டு பில்ட் அ குட் நெட்ஒர்க். So far, like not only data professionals, upcoming talents, அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ the world is not moving towards practical, right? So always textbook learning will not give you good impact. ஆருஜி சொன்ன மாதிரி the world is moreover shaping towards one zone, AI. எங்க பார்த்தாலும் ஏஐயோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் க்ளோஸ் டு 2 years. அதில் இந்த கரண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வுட் லைக் டு ஹைலைட், ஏஐ ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஏஐயோட ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸில் ஏஐ என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, ஏஐக்கு இம்பாக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன சர்வீசஸோ அதை நம்ம கொண்டு போகிறோம். எஸ், ஸோ வில் மூவ் ஆன். ஸோ இது வந்து ரேதர் தேன் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் செஷன் மோர் ஆஸ் லைக் ஸ்லைட்ஸ் ஓரியன்ட் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கட்டும்.
ஸோ அதுதான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆரோஜியும் வில் ஷேர் கப்பல் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் his சைட். ஐ வில் ஆல்சோ ஷேர் என்னுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நவ் வி ஆர் ஒர்க்கிங் இன் கிளவுட் as well as ஏஐல நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம். என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் நாங்கள் பண்ணோன்றதும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன், ஐ ஜஸ்ட் குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன் as well. Aruji, let me confirm if the screen is visible. Okay. Yeah, visible. Thank you. So yes, so ஒரு சின்ன ஒரு kind of a bit information about myself. So for people who are not from data engineering background, of course data background இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு motivation. So 2011 I started my career, close to 15 years for now, right? So worked as a tester, manual tester தான், automation கிடையாது. Then quickly moved to self learn. So on the time there were no useful resources like GPT or Perplexity or YouTube or whatever. எல்லாமே இன்டர்நெட் தான். ஸோ அதை செல்ஃப் லேர்ன் பண்ணி ஹடூப் பிக் டேட்டாவில் ஜம்ப் பண்ணி 2015, ஸோ க்ளோஸ் டு 12 இயர்ஸ் இப்போதைக்கு. லேட் 2014 நினைக்கிறேன் ஹடூப் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஸ்டார்ட் பண்ண என்னோட கெரியரை ஆஃப்டர் டெஸ்டிங் பேக்ரவுண்ட்லேருந்து. அண்ட் தென் கோடிங் கற்றுக்கிட்டு ஜாவா, ஸ்காலா, பைத்தன் அப்போ கிடையாது, ரொம்ப பெரிய இம்பேக்ட் இல்லை. அப்போது 2019 பிக் டேட்டா டெவலப்பராக எவால்வ் ஆகி அதுக்கப்புறம் 2023 சீனியர் கிளவுட் இன்ஜினியராக ஜம்ப் ஆகி இப்போ ஐம் ஜஸ்ட் handling couple of cloud production scale projects in EPAM systems. So EPAM systems is one of the largest product company based out of US. Chennai, they have like footprints around 10K employees offshore. So this is my journey overall. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பீப்புள் who are very scared about learning data, டேட்டானா என்னன்னே தெரியல. நான் வந்து ஒரு நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு SQL மட்டும்தான் தெரியும், நான் டெஸ்டிங்கில் இருக்கேன், மேனுவல் டெஸ்டிங்காக இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியுமா, கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமா, ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா என்னுடைய ஒர்க்கு, இது எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ஐ வாண்ட் யூ டு சேவ் இட் பேசிக்கலி. ஸோ நம்ம இந்த இன்ட்ராக்டிவ் செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வில் இன்ட்ராக்ட் மோர். Okay, more we interact, more we get more concrete answers for it. Okay, எல்லா ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். So I hope this session should be useful for everybody. So now working as a senior cloud engineer as well as senior architect ஆவும் work பண்ணிட்டு இருக்கேன். So before we move on, right, so I don't want to take you through every slide. So would like to know I'm sure like close to more than 10 plus people have joined here, right? So நிறைய பேர் டேட்டால ஒர்க் பண்ணலாம். So me being as a data engineer, right? So data engineer oda வேலை என்ன basically, right? So to build a data pipeline, right? So people இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, people who have joined this section as a non data engineer like டெஸ்டராவோ இல்ல SQL டெவலப்பராவோ இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல என்ன பண்றோம், அதை எப்படி ஏஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எப்படி சேஞ்ச் பண்ணுது, எப்படி லைக் ப்ரொடக்டிவா எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதும் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து நம்ம we can discuss about it. Okay, see, data engineering is nothing but to make the data very good, clean, useful, scalable, to make it very efficient. The world is moving towards more and more data efficient, right? So data வந்து aggressive grow ஆயிட்டே இருக்கு. So days where ஆருஜி சொன்ன மாதிரி 10 years முன்னாடி data were not that much so huge. So nowadays becoming more becoming highly influential, பொட்டென்ஷியலாகவும் நிறைய டேட்டா வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எக்ஸ்போனென்ஷியலா நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து அதிகமாயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங்ல என்ன இம்பாக்ட் கொடுக்கும், ரைட்? ஸோ டேட்டா இன்ஜினியரிங்ல வாட் வி டூ பேசிக்கலி, ஸோ நம்ம ஒரு இடத்துல டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் சிஸ்டம் வச்சுப்போம், உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமே வச்சுப்போமே. உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் வந்து டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்து நான் டேட்டா இன்ஜினியராக இருக்கேன். ஸோ நான் வந்து அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா டிபிக்கலி ஐ வாண்ட் டு கனெக்ட், ரைட்? கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி என்னுடைய சிஸ்டம்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவை நான் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ண மாட்டேன். சி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் டு மேக் திங்ஸ் குட் ஃபார் டேட்டா பைப்லைன் எஃபிஷியன்ட்டுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நிறைய வேலைகள் இருக்கு இதில். ஸோ லெட் மீ ரைட் அவுட் ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன். ஓகே,
தென் கம்ஸ் டேட்டா குவாலிட்டி செக்ஸ். ஸோ இதில் எல்லாமே நம்ம ஏஐயோட இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்றது நான் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா ரிப்போர்ட்டிங், பேசிக்கலி விஷுவலைசேஷன். டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டில் கிராஃபிக்கல் ரிப்போர்ட்டாக வந்து நம்ம காமிக்க போகிறோம். அதுதான் டேட்டா விஷுவலைசேஷன் ரிப்போர்ட்டிங். ஸோ டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரோட வேலை இந்த 4 தான் இருக்கும் இல்லையா? சம்வேர் டேட்டா இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரோம், குவாலிட்டி செக் பண்ணுறோம். குவாலிட்டி செக்னா பேட் டேட்டாவாக இருக்கலாம், மிஸ்ஸிங் வேல்யூஸாக இருக்கலாம், ரைட்? அனாமலிஸ் டிடெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், சென்சிட்டிவ் டேட்டா இருக்கலாம், கரெக்ட்? பிஐஐ அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. குவாலிட்டி செக்ஸ், காலம்ல டேட்டா இல்லாமல் இருக்கலாம், காலம் லெங்க் தப்பாக இருக்கலாம், சோர்ஸில் வந்து டூப்ளிகேட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை என்ன அப்படின்னா, he have to tackle it. ஒரு to build a data pipeline, right? இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா குவாலிட்டி செக், டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டேட்டா ரிப்போர்ட்டிங் தேவை, ரைட்? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து டேட்டாவில் அவைலபிளாக இருக்குது. லைக் யூ ஹடூப்னு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, ரைட்? ஸ்பார்க், SQL, Python for scripting, right? Kafka for real-time automation, sorry, workflow orchestrationக்கு Airflow யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரீமிங்க்கு Kafka யூஸ் பண்ணுறோம். ஃப்ளிங்க்னு ஒரு டூல் இருக்குது, இட் இஸ் ஃபார் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங், அலாங் வித் Kafka அண்ட் ஸ்பார்க் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் வந்து இருக்குது. சி ஐ ஹோப் ஐ எம் நாட் தட் மச் என்ன சொல்கிறது, புது டேர்ம்ஸாக தான் இருக்கும், பீப்புள் ஆர் நாட் ஒர்க்கிங் இன் டேட்டா, பட் இட் வில் பி வர்த் டு நோ இட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டூல்ஸ்லாம் என்னென்ன பண்ணுதுன்றது மேபி வி கேன் see it லைக் ஆன் அ ஹை லெவல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டூல்ஸ்லாம் நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக ஆக போகுது அப்படின்னா, டு பில்ட் டேட்டா பைப்லைன். டேட்டா பைப்லைன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜெஸ்ட் பண்ணுறோம், குவாலிட்டியை செக் பண்ணுறோம், டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறோம். சரி, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு டேட்டா இன்ஜினியர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்ம இப்போ திங்க் பண்ணலாம், இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ஏஐக்கு கொடுத்தா என்ன? சி ஏஐ இஸ் டூயிங் அப்சல்யூட் கிரேட் ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ இப்போல்லாம் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ சில டாபிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். எல்எல்எம்னு சொல்கிறோம், ரேக்னு சொல்கிறோம், எம்சிபின்னு சொல்கிறோம், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஏஜென்ட்ஸ், ரைட்? நவடேஸ் கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் மோர் டைம் பில்டிங் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இனிஷியலி இட் ஸ்டார்டட் வித் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து டிசைன் பண்ணுறது தான். ஏஜென்ட்ஸோட வேலை என்னன்னா, ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் இருக்குது, ஓகே, அந்த டாஸ்க் வந்து ரிப்பீட்டட் டாஸ்காக இருக்குது, அதை நம்ம வந்து we have to automate it. அதுக்கு வந்து நம்ம we don't want to intervene manual effort. ஸோ ஒரு சிஸ்டம்க்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இட் இஸ், கோஸ் டு எல்எல்எம், ஓகே. ஸோ மேபி நான் இங்கே போடுறேன், ப்ராம்ப்ட் வருது, எல்எல்எம், தென் இட் ரியாக்ட்ஸ் அண்ட் தென் இட் அவுட்புட்ஸ், ஓகே. ரியாக்ட்ஸ்னு சொல்கிறது இந்த நீங்கள் வெக்டார்னு சொல்லலாம், எம்பெட்டிங் சொல்லலாம், இல்லை டோக்கன் கான்டெக்ஸ்டுவல் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ஏஜென்ட்ஸோட வேலையே இதுதான். ஸோ இன் ஆர்டர் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் டூயிங் எ ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க், நாட் டூயிங் எனிதிங் மேனுவல், யூ கேன் பில்ட் அ சிம்பிள் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒரு ஸ்னிப்பெட் வந்து அனுப்புகிறாங்க, ஓகே. ஒரு 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 ப்ரௌசர்லேருந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐயோட ஸ்னிப்பெட், ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்படி வச்சுப்போம். ஸோ ப்ரௌசர் என்ன அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் போர்ட்டல் போகணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், கிறிஸ்பாக ஒரு 5 பாயிண்ட்ஸாக போடணும், இந்த 5 பாயிண்ட்ஸை இமெயிலில் நீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ரெசிபியன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இது நம்மளே பண்ணலாம், ரைட்? இது டேட்டா இன்ஜினியரோட வேலை இல்லை, இது காமனாக சொல்கிறேன் நான், ரைட்? இது ஒரு டேட்டா இன்ஜினியரோட வேலை கிடையாது. இட்ஸ் அ நார்மல் பீப்புள் கேன் டூ, எனி இன்ஜினியர் கேன் டூ. இது நம்ம என்ன பண்ணலாம்னா, we can simply மேக் யூஸ் ஆஃப் பில்டிங் a prompt agent for it. ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம், எல்எல்எம் போது, சர்ச் பண்ணுது, வெக்டரைசேஷன், டோக்கனைசேஷன் எல்லாமே நடக்குது, அண்ட் அவுட்புட் we are able to get it. இதுக்கு ஏஜென்ட்ஸ் வரும். தென் கம்ஸ் முக்கியமான விஷயம், ஏஜென்டிக் ஏஐ. ஸோ நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணியிருப்போம், யூடியூப் வீடியோஸில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரும். ஏஜென்டிக் ஏஐ, ஹவு டு பில்ட் அன் ஏஜென்டிக் ஏஐ, ஹவு டு பில்ட் எஃபிஷியன்ட் ஏஜென்டிக் ஏஐ.
So agentic AI. Anybody know what is the difference between agents and agentic AI? Open question to anybody. Open to everyone. We have close to 19 participants. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லெட்ஸ் மேக் த செஷன் மோர் இன்ட்ராக்டிவ். ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்க வேண்டாம். எனிபடி சாட்ல கூட போடலாம். யூ கேன் புட் இட் இன் தி சாட் ஆல்சோ. ஆஃப் கோர்ஸ் எஸ். எஸ் ராஜா. இல்ல ராஜேஷ், அதை பத்தி ஜஸ்ட் லேர்னிங் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்றது இன்னும் வந்து சைட்ல வந்து இன்னும் ஒரு கிளியர் வியூ இல்ல அந்த ஏரியால. ஆல்ரைட். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரெயின் ஸ்டார்ம். ஸோ இன்னும் ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கல. ஆல்ரைட். சரி, நிறைய சைட்ஸை பார்த்துருக்கேன். ஸோ எக்ஸாக்டா இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்றத இன்னும் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ரைட். ஓகே. பிளான் டு ரீசனிங். தேங்க்யூ சிதம்பரம் ராஜா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம ஜெமினை, பார்ட், இல்லை சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் டிக்கெட்டிங் வச்சுப்போம், ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் இல்லையா? ஒரு இ-காமர்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஏர்லைன் டிக்கெட்டிங்கில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, சாட் ஜிபிடிலையோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டிலையோ வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க. ஹே, ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஏர்லைன் ஆர் புக்கிங் ஸ்டேட்டஸ் ஃபார் டேட் அவைலபிலிட்டி April 1 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ சாட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிள், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஏஜென்ட் இல்லையா, பவர்ட் பை LLM. ஸோ அது என்ன பண்ணுன்னா, இட் கிவ்ஸ் யூ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இட் வில் நாட் கோ பியாண்ட் சம் லெவல். அதனோட ரீசனிங் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்காது. ஸோ சாட் ஜிபிடியோடது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, இட் கிவ்ஸ் யூ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்ட். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி புக் பண்ணணும், எந்த சைட்டில் போய் புக் பண்ணணும் அப்படின்னு கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருது. இது ஏஜென்ட்டோட வேலை. ரைட். இட் ஜஸ்ட் ரிப்பீட்டட்லி இப்போ நாளை பின்ன யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் யூ இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி மாடலை இன்னும் ட்ரெயின் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ்டாக உங்களுக்கு ஆன்சர், அதே ஆன்சர் ஆல்மோஸ்ட் கொடுக்குது. ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும். சேம் ப்ராம்ப்ட் இந்த சாட் ஜிபிடிலோ பெர்ப்ளெக்ஸ்லையோ கொடுத்ததை ஏஜென்டிக் ஏல நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, ஏஜென்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜென்டிக் ஏ இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் மல்டி ஸ்டெப் ஏஜென்ட். ஓகே, ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டை ட்ரிகர் பண்ணும், இன்னொரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டை ட்ரிகர் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. இந்த சேம் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஏஜென்டிக் ஏஐயோட வேலை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டஸ் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு இன்க்ளூடிவ் அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வெப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி டிக்கெட் புக்கிங்கோட ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுக்காது. எந்தெந்த சைட்ஸில் ஐ மீன் லைக் ஏர்லைனோட சைட்ஸ் இருக்கும் இல்லையா, கோ ஐபிபோ, மேக் மை ட்ரிப், இண்டிகோ, நிறைய ஏர் இண்டியா, எல்லா சைட்ஸ்லையும் போயிட்டு இட் கோஸ் அண்ட் சீஸ் ஃபார் த பர்டிகுலர் டேட் அவைலபிலிட்டி. உங்களோட டைம் ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா டைம் ப்ரிஃபரன்ஸில் என்ன யூனோ எந்த சைட்டில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறான் அப்படின்றத சர்ச் பண்ணி உங்களுக்கு ஈவன் இஃப் இட் இஸ் பாசிபிள் இட் ஆல்சோ புக்ஸ் யுவர் டிக்கெட் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ரைட் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் இது ஒரு பிளான் இல்லையா? ஸோ யூ வாண்ட் டு யூ ஆர் மேக்கிங் அ பிளான். பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணணும். நீங்கள் வந்து ஏஜென்டிக் ஏல நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ரைட். இட் டஸ் எவ்ரி திங். இட் டஸ் எவ்ரி திங் லைக் சர்ச்சிங். ஒரு நீங்கள் போய் நம்மனா என்ன பண்ணுவோம், ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா சைட்ஸ்லையும் மேனுவலில் போயிட்டு செக் பண்ணி எந்த சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அகோடா, இந்த மேக் மை ட்ரிப்லலாம் போயிட்டு ஹோட்டல் சர்ச்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? எந்த ஹோட்டல்ஸ் வந்து எந்த சைட்டில் கம்பேர்ஸ் பண்ணி நம்ம கம்மியாக இருக்கோ, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கோ அதை நம்ம புக் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது எல்லா வேலையுமே ஏஜென்டிக் ஏ பண்ணிடும். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆஸ் அ டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடு எழுதணும். நம்ம கிட்ட வந்து நான் வந்து ஒரு டெவலப்பர். ஓகே, ஒரு டேட்டா இன்ஜினியர். ஸோ நான் வந்து ஒரு பைத்தனில் வந்து ஒர்க் பண்ணுறேன், பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் கேஸஸ் சினாரியோஸ் பில்ட் பண்ணி ஒரு பைத்தன் கோடு எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த ஏஜென்டிக் ஏ என்ன பண்ணும், நான் ஒரு பைத்தன் கோடு எழுத போகிறேன். ஈவன் இட் டஸ் கோடிங் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ரைட். கம்மிங் வித் அட்வான்ஸ்ட் ஏஐ சிஸ்டம்ஸ். அது என்ன பண்ணும்னா இட் கிரியேட்ஸ் மல்டி ஸ்டெப் ஏஜென்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நாட் ஓன்லி டெவலப்பர், இட் கிரியேட்ஸ் டெவலப்பர் ஏஜென்ட். டெவலப்பர்னா டெவலப்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டோம், வி டூ லாட் ஆஃப் திங்ஸ். ரைட். வி டூ யூனிட் டெஸ்ட். யூனிட் டெஸ்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட், சிஸ்டம் டெஸ்ட். ஓகே, தென் டாக்குமெண்டேஷன்.
இதுக்கு ஒரு ஏஜென்ட், ரைட்? நெக்ஸ்ட் கோட் டிப்ளாய்மெண்ட், ரைட்? புஷ் டு ஹையர் என்விரான்மெண்ட், ரைட்? இது எல்லாமே மல்டி ஏஜென்ட்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பருக்கு, ரைட்? ஐ வில் ஜஸ்ட் மேக்ஸிமைஸ். ஒரு ஏஜென்டிக் ஏஐ மாடல்ல ஒரு டெவலப்பருக்கு, ரைட்? ஏஜென்டிக் ஏஐ மாடல்ல பாருங்க, டெவலப்பர் ஏஜென்ட் இட் டஸ் ஆல் த டெவலப்பிங் ஸ்டஃப். இட் ஒன்ஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே இட் ட்ரிகர்ஸ் ஒன் மோர் ஏஜென்ட், யூனிட் டெஸ்டிங். அதுக்கு ஒரு ஏஜென்ட். டெவலப்பர் கம்ப்ளீட் பண்ண உடனே யூனிட் டெஸ்ட் ஏஜென்ட் ட்ரிகர் பண்ணும். யூனிட் டெஸ்டிங் ஏஜென்ட் ட்ரிகர் பண்ண உடனே சிஸ்டம் டெஸ்டிங் ட்ரிகர் பண்ணும், அது ஒரு ஏஜென்ட். தென் கம்ஸ் த டாக்குமெண்டேஷன், தென் கம்ஸ் த கோட் டிப்ளாய்மெண்ட், தென் கம்ஸ் த ஹையர் என்விரான்மெண்ட் ஏஜென்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டெப் ஏஜென்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆட்டோனோமஸ்லி. இட் ஒர்க்ஸ் அஸ் ஒரு ஒர்க் ஃப்ளோவா டிசைன் பண்ணி ஒரு ஆட்டோனோமஸா நம்மளுக்கு வேலை எல்லாமே பண்ணி கொடுக்குது. தட் இஸ் கால்ட் ஏஜென்டிக் ஏஐ. ஐ ஹோப் யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் இட், ரைட்? ஏஜென்ட்ஸ்க்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும். ஸோ நம்ம ஆஸ் அ டேட்டா டெவலப்பர், பைத்தன் டெவலப்பரோ டேட்டா இன்ஜினியரோடோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? எல்லாமே ஏஐ பண்ணிட்டு போயிடுது இல்லை, ரைட்? ஸோ நம்மளோட டாப்பிக்கே இதுதான், ஹவு ஏஐ இஸ் சேஞ்சிங் டேட்டா இன்ஜினியரிங் இன் 2026 இல்லை ஹவு ஏஐ இஸ் ஹெல்பிங் டேட்டா இன்ஜினியரிங் இன் 2026. தெர் இஸ் அ டிபேட். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பேசலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு டெவலப்பருக்கு என்ன யூஸ் ஆகுது, ரைட்? We don't want to rely on any system basically. So what it does, it completes our code. நம்மளுடைய requirement மட்டும் கொடுத்தா போதும். Even if it has any scenarios added. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டை ஆட் பண்ணணும். யூ ஹாவ் லைக் கப்பல் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்கு. அதில் நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து இன்னொரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சிம்பிளாக இன்னொரு டெஸ்ட் கேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ப்ராம்ப்ட். அது என்ன பண்ணும்? இட் கிரியேட்ஸ் ஒன் மோர் டெஸ்ட் பிளான் and does its development module complete பண்ணிட்டு யூனிட் டெஸ்டிங் பண்ணிட்டு சிஸ்டம் டெஸ்டிங் இட் performs one by one. ஸோ இங்க என்ன நம்மளுடைய வேலை அப்படின்னா we have to make sure that let's say suppose இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கலாம்? பைப்லைன் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஐ வில் ஆல்சோ டாக்குமெண்ட் இட். பைப்லைன் பிரேக் இஷ்யூஸ், ரைட்? நெக்ஸ்ட் மைனர் இஷ்யூஸ், environment or infra issues. Guys, வேற ஏதாவது இஷ்யூஸ் வரலாமா? பைப்லைன் பிரேக் இஷ்யூஸ், அனாமலிஸ், டிடெக்ஷன், ரைட்? மிஸ்ஸிங் வேல்யூஸ், டேட்டா குவாலிட்டியில் இஷ்யூ வரலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி கப்பல் ஆஃப் இஷ்யூஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை நம்ம பில்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆருஜி சொன்ன மாதிரி கிளாடே ஒரு 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 இம்பார்ட்டண்ட் ஒரு டூல் வந்தது. இட் டஸ் impacted very big and huge. நிறைய ஷேர்ஸ் வந்து ட்ராப் ஆச்சு. சேல்ஸ் ஃபோர்ஸ், நாட் ஈவன் சேல்ஸ் ஃபோர்ஸ், எவ்ரி திங், ரைட்? ஏடபிள்யூஎஸோட ஷேர்ஸ் எல்லாமே. கிளாடி கோவொர்க், ஸோ அது வந்து ஒரு ஃபைல் ஆர்கனைசேஷன் டூல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் நீங்கள் இருக்கு, அந்த ஃபோல்டரில் வந்து யூ ஹேவ் லைக் thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு வித் வேரியஸ் சிஎஸ்விஸ், பிடிஎஃப்ஸ், எக்ஸ்எல்எஸ், டாக்குமெண்ட்ஸ், ரைட்? ஜேசன் ஃபைல்ஸ். அது எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட் டஸ் சிம்பிளி டஸ் இட் இன் செகண்ட்ஸ். ஸோ கிளாடி கோவொர்க், கிளாடி கோட்னு ஒரு டூல் இருக்கு. இட் டஸ் ஃபார் டூலிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். கிளாடி கோவொர்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார் ஃபோல்டர் ஆர்கனைசேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு விண்டோஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கோவொர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஹைலைட் பண்ண இந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. யூ டோன்ட் வாண்ட் டு வரி எனி திங் அபவுட் இட். த ஒன்லி திங் யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் இஸ் எந்த டூலு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புது கஸ்டமர் வராங்க, டேட்டா இன்ஜினியரிங்கில் புது அக்கௌண்ட் ஆட் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் யூ ஹேவ் லைக் இதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட், இதுதான் நம்மளுடைய சினாரியோஸ் இருக்க போது, இதுதான் உங்களுடைய அவுட்புட் இருக்க போகுது அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வி ஹேவ் டு பில்ட் டெவலப்பர் ப்ரோக்ராம், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு கிவ் சினாரியோஸ் டு த ஏஜென்ட். டெவலப்பர் as a developer we have to give scenarios to the agent as a prompt. So prompt in turn it does இங்க என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா எல்எல்எம்ஓ ராகோ கிடையாது. nowadays which thing is very popular guys? Any idea? Which connects to the external world? MCP. Any idea? Fantastic. MCP, Model Context Protocol. ஸோ எல்எல்எம்ஓ ராக்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எம்சிபியில் வந்து ஓவர் கம் பண்ணலாம்.
எம்சிபியில் என்ன ஆகுது அப்படின்னா இட் டஸ் கனெக்ட் டு த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு புக்கிங் சைட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும், அதனுடைய வெப் டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் இட். ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சாப்போட டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஆரக்கிள் டேட்டா வேர் ஹவுஸ் இருக்குது, இல்லை டேட்டா மார்ட் இருக்குது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி டேட்டாவை இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூ நீட் டு டூ அ ரிசர்ச் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் இட். ஸோ எம்சிபி மாடல்ஸ், எம்சிபி வாஸ் டெவலப் பை ஆந்த்ரோபிக் அஸ் யூ நோ. ஸோ இந்த மாதிரி எம்சிபி வந்ததால அட்வான்ஸ்டு ரீசனிங் வந்து நம்மளால பண்ண டைம் நம்மளுக்கு கிடைக்குது nowadays. ஸோ அஸ் அ டேட்டா இன்ஜினியர் நம்மளுக்கு திங்க் அபவுட் இட். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா லைன் 14 to 20 ஒரு சிம்பிளாக ஒரு ஏஜென்டிக் ஏஐ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதில் கப்புள் ஆஃப் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அது இன்டர்ன் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஒரு டேட்டா பைப்லைனை பில்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் அஸ் எ செட் பைப்லைன் இஷ்யூஸ், மைனர் லைக் மேபி டேட்டா இஷ்யூஸ் இருக்கலாம், மேப்பிங் இஷ்யூஸ் இருக்கலாம், அஃப்கோர்ஸ் இன்ஃப்ரா இஷ்யூஸ் இருக்கலாம், அனாமலிஸ் டிடெக்ட் பண்ணலாம், வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகலாம். இந்த மாதிரி இஷ்யூஸை ஈவன் it can able to detect. Earlier where the times where it cannot able to detect it basically. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் வரையும் தான் இருந்தது. எல்எல்எம் அண்ட் ராக் வேர் தேர், தோஸ் வேர் த டைம்ஸ் வேர் அட்வான்ஸ்டு ரீசனிங் இல்லை. இஷ்யூ இருந்ததுன்னா we have to go and see the issue and fix it basically. Nowadays agentic AI has the potential to fix the issue also. So இங்க பார்த்தீங்கன்னா we don't have any high complex things to involve as a data engineer. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில டெவலப்பர் டூல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு வருது. ஒன் ஐ வுட் சே எவ்ரி ஒன் வுட் பி வெரி ஃபெமிலியர் ரைட் அட் கோபைலட், கிட் ஹப் கோபைலட். இது மட்டும் இல்லை, கர்சர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், டீப் கோட், tab9, these are all fantastic developer AI assisted developer tools. ஓகே, ஸோ இந்த டெவலப்பர் டூல்ஸ் எனக்கு ஆக்சுவலாக எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய ரியல் டைம் ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் வந்து XML டேட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டா இன்ஜினியரிங்கில். கிளவுட் AWS யூஸ் பண்ணுறோம், S3 டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ XML டேட்டா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பார்க்வேவாக கன்வெர்ட் பண்ணுவோம். இது வந்து ரியல் டைம், நாட் இன்டர்நெட்லேருந்து சொல்கிற கதை கிடையாது, ரியல் டைம் இஷ்யூ. XMLலேருந்து பார்க்வே கன்வெர்ட் பண்ணும்போது தேவர் லைக் லாட் ஆஃப் ஜங்க் இருந்தது. நாங்கள் எழுதி வச்சிருக்கிற பைத்தான் கோட் வந்து ஜங்க் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் அந்த XMLல பார்த்தீங்கன்னா தேவர் லைக் லாட் ஆஃப் நான் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் இருந்தது, லைக் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன். ஸோ அதனுடைய லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து எங்களால் டிடெக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து அதனுடைய கோட் பேஸே வந்து டெவலப் பண்ணோம். டைம்ஸ் வென்ட் ஃபாஸ்டர். ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜஸ் கேம் இன் லைக் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த லாங்குவேஜஸ் வந்து எங்களால் நிறைய இஷ்யூஸ் இருந்தது பிகாஸ் வி வர் நாட் ஏபிள் டு டீகோட் பேசிக்கலி. ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டா, PII டேட்டா இருந்தது. ஸோ நாங்கள் எங்களால் இது ரீசனிங் பண்ண முடியல ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வி யூஸ்ட் GitHub Copilot டு மேக் ஷுர் தட் இந்த அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் கான்டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம AI மாடலில் யூஸ் பண்ணி லாங்குவேஜஸை இன்கார்பரேட் பண்ணி நம்ம எப்படி கோடிங் பண்ணுறது ஆஸ் அ டெவலப்பர், ஹவு டு வி அச்சீவ் த கோடிங் அப்படின்றத நாங்கள் பண்ணோம். Copilot within fraction of seconds, right? நாங்க என்ன பண்ணோம்னா just given a scenario, hey, we want to handle non-native English languages like Portuguese, French, etc. for this scenario, for this method அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தோம், சினாரியோ கொடுத்தோம். ஹார்ட்லி இட் டுக் மேபி ஒரு 8 to 10 seconds இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளி given the code completely including unit testing as well. ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எங்களை சில கஸ்டமைசேஷன் பண்ணி நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அது பேக்கேஜ் பண்ணி பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லி வி வேர் ஏபிள் டு ஃபிக்ஸ் தட் இஷ்யூ, ப்ரொடக்ஷன் இஷ்யூ, லெஸ் தென் 4 hours ஆஃப் டைம். ஸோ அந்த இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா இன்ஜினியர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம், இன்னொரு ஆங்கிளில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா ஹார்ட்லி டு டேக் மேபி வீக் ஆர் மேபி ஐ கேன் சே 10 days, 10 working days டெஃபினெட்லி. ஏன்னா நீங்கள் சில சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் ஈவன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோ இல்லை போர்ட்டல் ஸ்பார்க்கோட வெப்சைட்ஸ்லயோ போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பட் யூசிங் தீஸ் AI assisted developer tools gives us more value basically, right? Even though people will talk about automation, so AI tools வந்து automation ஒர்க்குக்கு தான் நிறைய யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா? as I said before, agents build பண்றது one important use case, right? But in our case
it simply fixed that issue. We were not able to understand what is that issue. எங்களுக்கு தெரியும் என்ன இஷ்யூன்னு தெரியும், பட் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. Immediately this co-pilot and we were also using this cursor also with latest models. குயிக்காக நான் சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸில் எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, now you can able to understand, right? ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு இந்த ஏ அசிஸ்டட் டூல் எப்படி ஹெல்ப் ஆச்சு. நாட் வித் பில்டிங் அண்ட் ஏஜென்டிக் ஏ. ஏஜென்டிக் ஏ இன்னொரு ஆங்கிள். ஓகே, ஸோ திங்க் அபவுட் இட், ரைட்? நீங்கள் ஒரு சினாரியோ கொடுக்குறீங்க, என் டு என் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோனமஸ் ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருது, இன்க்ளூடிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இஷ்யூஸ். ஸோ இந்த யூசேஜும் பார்த்தீங்கன்னா தீஸ் டூல்ஸ் ஆர் வெரி பாப்புலர் நவடேஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கனைசேஷனும் உங்களோட ஐடி பீப்புள் ஒர்க்கிங் இன் டேட்டா இன்ஜினியரிங், ரைட்? தே மைட் நோ இட். மேபி இன்டெலிஜே இருக்கலாம், எக்லிப்ஸாக இருக்கலாம், மேபி எனி திங், ரைட்? எல்லா ஐடியிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்இன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நவடேஸ். சிம்பிள், அந்த பிளக்இனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதுக்குள்ள நிறைய மாடல்ஸ் இருக்கும், யூனோ, ரைட்? எல்எல்எம் மாடல்ஸ் லைக் யூனோ ஜிபிடி, குரோக், கிளாடே ஒரு மாடல் இருக்கு, ரைட்? ஜெமினாய் இருக்கு. ஸோ தீஸ் மாடல்ஸ் வி கேன் யூஸ் இட். இதுல என்ன ஒரு ஃபியூச்சர்னா, நம்ம எந்த மாடல் நம்ம வந்து ஈவன் வி கேன் கம்பேர் மாடல்ஸ் ஆல்சோ. நீங்க ஒரு சினாரியோ கொடுக்குறீங்க, யூ ஹாவ் 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். லெட்ஸ் சே ஜெமினாய், குரோக், ஓகே, ஜிபிடி, கிளாட். இதுதான் வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆஸ் ஆஃப் நவ். லாமா இல்லையா? இந்த 5 இருக்கு. இந்த 5 எல்எல்எம் மாடல்ஸ்ல நீங்க கொடுக்குற சினாரியோவை கம்பேர் பண்ணலாம். whichever the solution is giving you absolutely efficient, you can take the solution and implement it. That's it. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் நம்ம இன்வோக் பண்ண முடிஞ்சது earlier way days நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணும்போது. ஸோ தட் ரியலி ஹெல்ப் டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் வந்து என்ன மாடல் வேணும், நீங்கள் வந்து யூ மைட் ஹவ் திங்க், ரைட்? கிளாடி வந்து எனக்கு எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்குன்னு திங்க் பண்ணால் நீங்கள் கிளாடி மாடலில் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் யூ கேன் யூஸ் இட். நிறைய பேர் கோடை எழுதிட்டு, நான் சொன்னது ஒரு யூஸ் கேஸ். ரெண்டாவது யூஸ் கேஸ் வந்து டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. பீப்புள் வில் நாட் பி குட் அட் ரைட்டிங் அ யூனிட் டெஸ்ட் கேசஸ், ரைட்? அஃப்கோர்ஸ் ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுறது தான் அழகு. பிகாஸ் பிஃபோர் யூ மூவ் டு ஆர் ஷிப் யுவர் கோட் டு QA, டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்டிங் பண்ணணும். நம்ம ஒரு டெஸ்டிங், அதுதான் யூனிட் டெஸ்டிங். நிறைய பேர் யூனிட் டெஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ குட் டேட்டா இன்ஜினியரோட குவாலிட்டி என்னன்னா யூனிட் டெஸ்டிங் பண்ணணும், ப்ராப்பர் யூனிட் டெஸ்டிங். நாங்க வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூனிட் டெஸ்டிங் எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி நாங்க we have built lot of model code, python based code to make sure that unit testing is passing. நாங்க டீப் கோட் tab 9 யூஸ் பண்ணல. we were other projects were using deep code tab 9. இந்த டூல்ஸ் வந்து அக்ரெசிவா வந்துட்டே தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் இந்த பர்டிகுலரா இந்த 4 டூல்ஸ் தான் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரல. people are using more comparing other tools. These tools are very popular nowadays. Okay, இன்னொரு யூஸ் கேஸ் சொல்றேன். ஒரு GitHub கோடு இருக்கு, ஓகே, ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு. நாங்க என்ன பண்ணோம்னா we have started a POC basically. ஸோ இந்த நான் உங்களுக்கு ரியல் டைமா நான் இது ஷேர் பண்றதால என்ன பியூட்டி அப்படின்னா, பீப்புள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ என்ன மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏஐல வந்து ஏஐ வச்சு டேட்டா இன்ஜினியருக்கு என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஒரு சோர்ஸ் கோட் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட், டிபிக்கலி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா there are like close to 400 பைத்தான் கோடு இருந்திருக்கு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா we were not able to have that much time to see each and every code. நாங்கள் என்ன பண்ணோம்னா சிம்பிளாக ஒரு பைத்தான் கோடு எழுதணும் யூசிங் ஏடபிள்யூஎஸ்ல வந்து பெட்ராக், சேஜ்மேக்கர்னு நிறைய இன்பில்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த டூல்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு சிம்பிளாக ஒரு ரேக் ஒன்று கிரியேட் பண்ணோம், ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜென்ரேட்டர், பிஃபோர் MCP. ஓகே, ஸோ GitHub கோடை கனெக்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா, the code what it does is generates readme documentation. அவ்வளவுதான். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஸ்கேன்ஸ் ஆல் த பைத்தன் கோட். பேசிக்கலி உங்களோட சோர்ஸ் கோட எல்லா பைத்தன் கோடும் ஸ்கேன் பண்ணி ஒரு கோடுக்கும் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி என்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்ன வேரியபிள்ஸ் இருக்கு, என்ன அடிஷ்னல் கேப்பபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, there will be a .readme ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். எவ்ரி சோர்ஸ் கோட் GitHubல போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல .readme அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அதுல என்னன்னா ஒரு ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் இருக்கும். நாங்க ஒரு மேசிவான ஒரு ப்ராஜெக்டை எடுத்து ஒரு ரேக் ஒன்று பில்ட் பண்ணி
சிம்பிளா ரீட்மி டாக்குமெண்டேஷனை ஆட்டோமேட் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சிம்பிளா ஒரு ஃபைல், ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல். அந்த டிஎக்ஸ்டி ஃபைல்ல இந்த சோர்ஸ் கோட் இதுதான், ஹை லெவல்ல இதுதான் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுது. ஃபைல் நம்பர் 2 பைத்தன் ஃபைல் நம்பர் 2 இதுதான் ஹை லெவலா இந்த இந்த கோட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி 400 ஃபைல்ஸ் ஓட லிஸ்ட்டும் அந்த ரீட்மி டாக்குமெண்டேஷன்ல வந்துருது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் somebody is newly ஆன்போர்டிங், நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ரிசோர்ஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணுறாங்க, கோடுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நாட் ஆல் 400 ஃபைல்ஸ் போயிட்டு டெஸ்ட் பண்ணி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கோடை கோ த்ரூ பண்ணி போகிறது ரொம்ப ஈஸி இல்லை, ரைட்? நவடேஸ் இன்ஸ்டெட் he can simply go read the documentation, understand what's happening in the Python file. Simple. So basically நாங்கள் எங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, to make sure that that source code is very valuable to everyone. இப்போ நாளைக்கே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் அந்த சோர்ஸ் கோடை வந்து நாங்கள் ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா, they have to மேக் ஷூர் தட் அந்த சோர்ஸ் கோடு எல்லாருக்குமே வந்து நாலேஜபிளாக இருக்கணும், வெரி ஈஸி டு ரீட், ரைட்? பேசிக்கலி ஸோ இந்த மாதிரி ஒரு பிஓசி வந்து நாங்கள் ரியல் டைமாக பண்ணோம். வி ஹாவ் கிரேட் சக்ஸஸ் ரேட். பேசிக்கலி நாங்கள் பண்ண இந்த பிஓசி வந்து அப்படியே வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ஸில் அக்யூமுலேட் ஆகி நிறைய பேர் வந்து நாங்கள் பைத்தனில் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் ஸ்காலா, ஷெல் ஸ்கிரிப்ட், ஜாவா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணி they have just cascaded our efforts. Basically it was seriously a successful POC we had this. So idu oru use case I would like to share you. Okay, so இந்த நாலேஜ்லாம் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபார் அ டேட்டா இன்ஜினியர் ஏஐ வந்து அட்வான்ஸ்டு ஏஐயோ இல்லை ஏஐ ப்ராப்பர் ஏஐயோ, ஓகே, யூசிங் திஸ் எம்சிபி, ரேக், எல்எல்எம், ஏஜென்டிக் ஏஐலாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் மேக்கிங் அவர் ஒர்க் வெரி ஈஸியர். சி, ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோ இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, நான் நேட்டிவ் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கிற அந்த யூஸ் கேஸை வந்து எங்களால் பில்ட் பண்ண முடியல, ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஃபார் தட் ஏஐ அசிஸ்டட் அஸ். வெரி சிம்பிள், 3 to 4 hours we have fixed it, கஸ்டமர் வேர் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு டேட்டா இன்ஜினியருக்கு எப்படி உதவி இருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ், நாட் சி. நிறைய பேர் we are getting very panic, right? பேசிக்கலி ஸோ என்னன்னா ஏஐ, சி இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கேட்கலாம், இப்போ இது என்ன பண்ணுது பேசிக்கலி ஏஜென்டிக் ஏஐ. கம்ப்ளீட்டாக நீங்கள் சினாரியோ கொடுக்குறீங்க, ஆஸ் அ ப்ராம்ப்ட் இட் கஸ் கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் நம்ம ஃபைனலாக எல்லாமே கொடுத்துருது. ஸோ வாட் இஸ் அவர் ஒர்க் பேசிக்கலி? we don't do anything, right? we are just building scenarios, that's it. ஸோ பைப்லைனும் பில்ட் பண்ணி கொடுத்துருது, டெஸ்ட் பண்ணிடுது, டிப்ளாய் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. ஸோ வாட் இஸ் அவர் ஒர்க் பேசிக்கலி ஹியர், ரைட்? we have to do prompting basically, advanced reasoning. see நிறைய பேர் வந்து see not all AI systems are so smart. okay, suppose ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியல, நம்ம டிசைன் வந்து ப்ராப்பரா இல்லை, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து see architect is very important for designing. in order to build a good pipeline, design is very important இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர் டிசைன் இல்லாம நீங்க இப்போ நீங்க வந்து ஏஐக்கு நீங்க ப்ராம்ப்ட் பண்றீங்க, அது எது என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா கொடுத்துரும், ரைட்? கம்ப்ளீட்லி. இதுல இன்னொரு சேலஞ்ச் நான் ஒன்று சொல்றேன். see டேட்டா வந்து as much as possible நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். AI will not understand if it's good or bad. Basically it need to do advanced reasoning. see இப்போ வந்து நிறைய ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் ஆர் தேர் டு see if the data is good, quality எல்லாமே செக் பண்ணுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா there were times when நீங்க ஒரு இம்ப்ராப்பர் டேட்டாவை நீங்க ஒரு ஏஜென்டிக் ஏஐ கொடுத்தாலும் அது என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு அந்த கோடை ஹையர் என்விரான்மெண்ட் புஷ் பண்ணி டிப்ளாய் பண்ணி கொடுத்துரும். பட் the success is not achieved. you are at last the product is failure because the data is not correct, data is not so neat, data is improper, right? AI will not understand it, AI will not know whether the data is good or not. இதெல்லாம் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. see connecting to external systems க்கு MCP were there now, right? not earlier. MCP வந்து நம்மளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுது. முன்னாடிலாம் வந்து it is a textbook as a library. ஒரு பர்டிகுலர் ஜோன்ல போய் டேட்டா இருக்கும், அதை நீங்க சர்ச் பண்ணுவீங்க, வரும். இப்போ எம்சிபி வித் அட்வான்ஸ்ட் எம்சிபி மாடல்ஸ் கேம் இன் டு பிக்சர், நிறைய திங்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ தட் ஓவர் கம் பேசிக்கலி. இப்போ நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணணும்னா எம்சிபி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேட்டா குவாலிட்டி செக் பண்ணணும்னா ஏஜென்டிக் ஏஐல ஒரு ஏஜென்டிக் ஏஐ ஏஜென்ட்டில் ஏஜென்டிக் ஏஐல ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா குவாலிட்டி ஏஜென்ட்டை நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி அதை நீங்கள் ட்ரிகர் பண்ண வைக்கலாம். ஏதாவது பைப்லைன் இஷ்யூ இருக்கா, பைப்லைன் இஷ்யூலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், கரெக்ட்?
இடிஎல்ல வந்து பிரேக் ஆயிருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது மேப்பிங் வந்து தப்பா இருக்கலாம். லோடிங் பண்ணும்போது காலம் வந்து அவைலபிளா இல்லாம இருந்திருக்கலாம். ரைட்? சி நவடேஸ் டேட்டா இஸ் கமிங் வெரி ஃபாஸ்டர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஜி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் டேட்டா இட் வாஸ் ஆல் அபவுட் பேட்ச். தோஸ் வேர் த டேஸ் பிக் டேட்டா ஹடூப் டூல்ஸ் வரும்போது பேட்ச் தான். ரைட்? தேர் நோ ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். But now you see real time streaming is fast moving on. Time to time data needs to go flow. Data should flow very fast. So streaming like Spark streaming, Flink, இந்த மாதிரி lot of tools are there, right? இந்த டூல்ஸ்லாம் வந்து low latency, குவிக்காக வரணும், எஃபிஷியண்டாக இருக்கணும், அவுட்புட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஈவன் ஏஐ ஹேண்டில்ஸ் ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் டேட்டா ஆல்சோ. ஸோ அட்வான்ஸ்டு மாடல்ஸ் ஹவ் பீன் கமிங் டு பிக்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர், சி டேட்டா இன்ஜினியரோட வேலை என்ன? டு பில்ட் அ டேட்டா பைப்லைன். அதுதான் சொன்னேன். டு பில்ட் அ கிரேட் இடிஎல். ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், லோட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? இந்த வேலையை ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதும் ஏஜென்டிக் ஏஐ பண்ணுது. கோட் டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கு கர்சர், நான் சொன்ன மாதிரி டேப்9, டீப் கோட், GitHub Copilot, இந்த டெவலப்பர் அசிஸ்டட் டூல்ஸும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு வரி எனிதிங் அபவுட் இட். நமக்கு இந்த டூல்ஸை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், எந்த சினாரியோக்கு எந்த டூலை நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராம்ப்டிங் பண்ணணும், எந்த எம்சிபியோட நம்ம கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் this is enough. Yes. So there are like a lot of advanced things are there, but before that we like to ask questions. Yes. ஸோ யா லைக் நானும் இதில் சில பாயிண்ட் ஆட் பண்ண நினச்சேன். பிகாஸ் நான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட இதில் என்ன ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ராஜேஷ் சொன்ன பாயிண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நானும் ஒர்க் பண்ணுறேன். அந்த டேட்டா கோட் எழுதுறது, அந்த ரீட்மி ஃபைல்லாம் இப்போ நம்ம எழுதுறது இல்லை, யூனிட் டெஸ்ட் கேசஸ் அப்சல்யூட்லி அதுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் மெயினாக என்னென்னா யூனிட் டேட்டா இன்ஜினியருக்கு மெயின் இஷ்யூ என்னென்னா சினாரியோஸ் கவர் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்காது. ப்ரொடக்ஷனில் இருக்கும், பட் டெவலப்மெண்ட்டில் அந்த டேட்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லா சினாரியோக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு டேட்டா எங்களால் மேக் பண்ண முடியுது. வி யூஸ் ஏஐ டு ஜென்ரேட் மார்க் டேட்டா. ஸோ அது வந்து என்னோட சினாரியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேங்கிங்கில் இருக்கிறனால யூ கேனாட் கெட் ரியல் டேட்டா ஃப்ரம் த ஹையர் என்வரன்மெண்ட்லேருந்து லோக்கலில் வராது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டேட்டா மார்க்கிங்க்கு நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஏஐ. அண்ட் ப்ரீமியம் மாடல்ஸ் ஜிபிடி இருக்குது, கிளாடு, அதுக்கப்புறம் லைக் ஜெமினை ப்ரோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ அண்ட் தென் இது கிளாடோடது வந்து யூ ஹேவ் அ லிமிடேஷன், இவ்வளோ டோக்கன் தான் யூஸ் பண்ண முடியும்ட்டு. அதில் வந்து ஒரு ஓகே அப்சல்யூட்லி மேண்டேட்டரியானதை கொடுத்தா பக்காவான ரிசல்ட் கொடுத்துரும். லோயர் மாடல்ஸில் வி ஜஸ்ட் யூஸ் இட் ஃபார் நார்மல் டே டு டேல அது பண்ணுவோம். நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த எந்த மாதிரி இதுக்குள்ள இஷ்யூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் கேசஸ் எழுதுது, பட் இட் இஸ் நாட் கவரிங் டூ மச். அது வந்து இஷ்டத்துக்கு எதையோ எழுதிட்டு போயிடுது. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் எ ஹியூமன் நீட் இஸ் தேர். நம்ம இல்லைனா அது வந்து இஷ்டத்துக்கு எழுதுது. அதான் தட் இஸ் ஒன் இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணது. ஏன் நம்ம இருக்கணுன்றதுக்கு ஒரு ரீசன். அண்ட் தென் கோடுமே வி யூஸ் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், ஏ யூஸ் பண்ணி எழுதுறோம். கோடுமே வந்து இட் இஸ் ரைட்டிங் இட்ஸ் நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வேலை பார்க்க சொன்னால் 9 ரூபாய்க்கு வேலை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து தேவையில்லாதெல்லாம் எழுதி வைக்குது. இதெல்லாம் ஏன்டா நான் கேட்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை போய் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் டு ரிமூவ் ஸ்பெசிஃபிக் டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் கரெக்டாக நமக்கு தேவையான டிசைனை நம்ம உட்காந்து ரிவ்யூ பண்ணி அதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. தட் இஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கேன் ஆஸ்க் மோர். ஸோ நான் பார்த்ததில் என்னென்னா பர்சனலி என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் வாட் ஐ சி இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம பெட்டராக வி ஹாவ் டு ப்ராம்ப்ட் இட். ஒரு எக்ஸலண்ட்டாக கரெக்டாக கொடுத்து இதுதான் எனக்கு தேவை, இதுதான் தேவை, இதை பண்ணாதான் இது பண்ணுன்னு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா த ரிசல்ட்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அண்ட் லேட்டஸ்ட் மாடல் அவங்களும் நல்லா மாடல் சைட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ போத் கம்பைன்ட் இட் இஸ் ரியலி கிவிங் குட் ரிசல்ட். அண்ட் ஜாப்ஸை குறைக்குமான்னா இப்போதைக்கு இட்ஸ் நாட் ஹைப். வந்த புதுசில் ஏதோ போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னாங்க. ஸோ ஹைப் இட்ஸ் அ ஹைப். ஆக்சுவல் ரியாலிட்டியில் யூ கேனாட் give a AI system to entire இதே கொடுக்கறதுலாம் இன்னும் வரல. டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸ் வெரி மச் தேர். ஸோ நீங்கள் யூ கேனாட் கிவ் சிம்பிளி பிஏ டேட்டாலாம் கொடுக்க முடியாது. இட் இஸ் நாட் தேர். அண்ட் இன்டர்னலி நீங்கள் லோக்கலில் வச்சுட்டு பண்ணணும். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அதுக்கு தெர் இஸ் ரியலி பீப்புள் ஆர் நீடட். அண்ட் இது வந்து அதோட ஒரு என்ன சொல்கிறது செக்யூரிட்டி சைடில் சொல்லலாம். அந்த அதர் ஆங்கிள் திஸ் இஸ் ரியலி கெட்டிங் எக்ஸைட்டட். லைக் யூ கேன் டூ மச் மோர் திங்ஸ். டேட்டானால இன்ஜினியரிங்கில் ராஜேஷ் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 நாள் ஆகும் அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூலாம் கண்டுக்கிறது. அதே மாதிரி சிமிலர்லி இங்கே நான்லாம் ஒரு கோடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேசிக் பில்ட், ஒரு பேசிக் வெர்ஷன், ஒரு மினிமல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்களே MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட், பிஓசிலாம் கொடுக்கறதுக்கு இட் வுட் டேக் ஒரு 10 days 1 month போடுவோம்.
அதுவும் ஒரு டீம் ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணி 4 பேர் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் மட்டுமே பண்ணிட முடியும் ஒரு எம்சிபி. நான் ஒரு 2 நாள் கொடுத்தீங்கன்னா நானே உட்காந்து ஒரு எம்சிபி பண்ணி கொடுத்துறது. ஒர்க்கிங் கோடு லைக் நீங்கள் டேட்டா கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ குவாலிட்டியாக இருக்குமான்னு இருக்காது, பட் இட் வில் ஒர்க். ஒரு டெமோக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது ரியலி வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ். அண்ட் இன்டர்னலி திஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் பர்சனல் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். லோக்கலில் எல்லாம் செட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே லைக் லிமிட்லெஸ். நான் ஒரு வீடியோ முன்னாடிலாம் ஒரு சின்ன டேட்டா எடுத்துகிட்டு ஒரு பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுவேன். எடுத்துகிட்டு வந்து என்னோடய லோக்கலில் எடுத்துகிட்டு இன்டர்நெட்லேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு பேட்ச் இது கிரியேட் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ அரௌண்ட் ஒரு 2 days ஆச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 hours ஐ வாஸ் ஏபிள் டு பில்ட் குவாலிட்டி. ஒரு என்டர்பிரைஸ் லெவல் ஒரு யூஐ அந்த லெவலுக்கு என்னால் பண்ண முடியுது. அதில் பாதி டூல் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஐ டோன்ட் ஈவன் நோ ஸ்ட்ரீம்லிட்னு ஒன்று பைத்தானில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லை கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஜஸ்ட் இதில் எவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் டைம். டெஃபினெட்லி நீங்கள் பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் வெரி ஈஸி, கெட் ஸ்டார்டட் அண்ட் ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் AI லேர்னிங். எஸ், Great, Aruji. As you said, rightly said, hypeன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். See, everybody, we don't want to focus on, over engineering, first of all. இந்த வேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஓவர் குக்கிங் பண்ணலாம், ஓவர் இன்ஜினியரிங் பண்ணலாம். See, always think in the angle of upskilling. அவ்வளோதான். ஸோ அப்ஸ்கில்லிங்ன்றது ஒரு ஃபேக்டர். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆரோஜிக்கும் தேவை, எனக்கும் தேவை, அப்சல்யூட்லி ட்ரெயினருக்கும் தேவை, ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவை. அஃப்கோர்ஸ் இதுதான் உண்மை. ஆமா, எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி, கரெக்ட். இன்ஃபேக்ட் சீரியஸ்லி அதுதான். ஸோ இது எப்படின்னா நாங்கள் கற்றுக்குறோம் ஆஸ் அ லேர்னர் அண்ட் தென் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் திஸ் நாலேஜ் டு பீப்புள். அவங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டியா எங்களுடைய நாலேஜை ஷேர் பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னா, அருஜி சொன்ன மாதிரி செக்யூர்டு டேட்டா இஸ் நாட் தட் மச் வெரி ஈஸி இல்லையா? இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஆட் பண்றேன். சி, இதுல இன்னொரு ஃபிளேவர் ஒன்று ஆட் பண்ணலாம். டேட்டா பத்தி பேசணும், ஏஐ பத்தி பேசணும். ஒரே ஒரு விஷயம் நம்ம பேசல, என்னன்னா கிளவுட். பிகாஸ் கிளவுட் இஸ் நாட் கோயிங் டு மினிமைஸ், நெவர். கிளவுட் இஸ் கோயிங் டு ஆல்வேஸ் ஸ்கேல் அப் 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 அப். ஏன்னா ஏஐக்கு எல்லாரும் நம்ம இந்த டோக்கன்ஸ், பேராமீட்டர்ஸ் நம்ம பேசிட்டே இருப்போம், பார்த்துருப்போம். ஆஸ் லைக் மாடல்ஸ் இன்க்ரீஸ் ஆக பேராமீட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? பேசிக்கலி டேட்டா தேவை. டேட்டா என்ன தேவை? ப்ராப்பரான டேட்டா தேவை, ரைட்? நீட்டாக இருக்கணும், கிளீனாக இருக்கணும். அந்த டேட்டா ஸ்டோரேஜுக்கு மேசிவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு ஃபிசிக்கல் சர்வர்ஸ் எங்கேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த கம்பெனிஸும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 100% கிளவுட் சிஸ்டம்ஸ் ஆர், அவங்க வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் டிஃபால்ட் வின் மாதிரி அவங்களுக்கு இல்லையா? கிளவுட் சிஸ்டம்ஸ் தான் வந்து ஏஐக்கும் டேட்டாக்கும் தேவைப்படுற ஒரு நிஷ் ஸ்கில். ஸோ கிளவுட் நாலேஜ் இஸ் கோயிங் டு பி அ மேண்டேட்டரி ஸ்கில் வென் பீப்புள் ஆர் கோயிங் டு லேர்ன் ஏஐ. இப்போ டேட்டா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஏஐ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நடுவில் கிளவுடை வச்சுக்கோங்க. ஏன்னா கிளவுட் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க, டேட்டா தேவை, லெஃப்ட் சைடில் இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது ஏஐக்கு சொல்ல போகிறீங்க. ஆனால் டேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளவுடில் இருக்கும். ஸோ கிளவுட் நாலேஜ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ அலாங் வித் திஸ். அண்ட் ஒரு எக்ஸைட்டிங் திங்ஸ் ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தது, ஒரு 1 year-ஆகவே ஐ வாஸ் வாட்சிங் ஓவர் த எப்படி கண்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஹவ் தே ஆர் புஷிங், லைக் எல்லாமே பார்த்ததுல தெர் இஸ் நியூ ட்ரெண்ட் என்னன்னா 1% ஸ்டார்ட் அப்ஸ். 1% ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. தெரியல, கூகுள் பண்ணி பாருங்க. யூ கேன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள்னா அந்த கம்பெனியில் யூ கேன் ரன் அ கம்பெனி வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ இட்ஸ் வெரி மச் பாசிபிள், வெரி எக்ஸைட்டிங் திங்ஸ். நமக்குலாம் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க, வேற சைடில் ஏதோ இன்கம் ரெடி பண்ணணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு, என் டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கற்றுக்க முடியாது, அப்படி எதுவும் வேறு ரீசனே சொல்ல முடியாது. ஏன்னா ஐ வாஸ் யூசிங் ஜெமினியில் வந்துட்டு லேர்னிங் கோச் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லைக் எதுக்காக நான் ஜெமினி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, கூகுள் இஸ் ப்ரொவைடிங் மச் மோர் ஃப்ரீ. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டோக்கனைசேஷன் நிறைய, செஷன் லிமிட் வந்து லாங்காக இருக்குது. பிகாஸ் ஆஃப் கூகுளோட பிஸ்னஸ் மாடல். அவங்களோட மாடல் இப்படி தான், நிறைய ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தே ஹேவ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஓப்பன் ஏ ஸ்டில் கிவிங் ஃப்ரீ, வி கேன் யூஸ் இட், பட் அவங்க லிமிட் போடுறாங்க. பட் கிளாடுலாம் அப்படி இல்லை. கிளாட் இஸ் வெரி பவர்ஃபுல், பட் தே ஆர் ஸ்டார்டிங் கம்பெனி, அதனால் அவங்க கொஞ்சமாக தான் அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ ஜெமினியில் லேர்னிங் கோச்சில் யூ கேன் லேர்ன் அண்ட் தென் யூ கேன் ஸ்ட்ரக்சர். ஆல் is needed is your input, your idea, your commitment. அது இருந்தாலே 1% ஸ்டார்ட் அப் எல்லாம் ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூஸ் இட். லைக்
நாட் ஓன்லி ஃபார் கிரியேட்டிங் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு இம்பாக்ட் சம்திங், ஓகேங்க இது ஏதோ பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுக்கிற ப்ராஜெக்ட்லாம் ஏஐ படிச்சிங்கனாலே போதும், யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மச் மோர் திங்ஸ். ஸோ தட் இஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ வி ஜஸ்ட் நீட் டு யூட்டிலைஸ் தோஸ் திங்ஸ். ஸோ அதுதான் நான் திஸ் இஸ் ஆல் மேக்கிங் மீ ஸோ எக்ஸைட்டிங் ஏஐயில். அதனால தான் நான் தமிழ் மூவி சைடில் ஏஐ ஃபுல்லாகவே கொண்டு வந்து ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னா ஏஐ ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ரியலி குட். அண்ட் வி ஆர் ஜஸ்ட் இன் அ ஸ்டார்ட் ரைட்டிங் மூமெண்ட்டில். இப்போ பிவட் மூமெண்ட் நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. ரிசர்ச் வந்து ஒன்று பிரேக் த்ரூ. இப்போ ரீசெண்டாக கூட டீப் மைண்டில் தெர் இஸ் அ ரிசர்ச் பிரேக் த்ரூ வந்திருக்கு. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏன்னா ரிசர்ச் பேப்பர் இஸ் ஆல்சோ கெட்டிங் யூஸ், ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. லைக் ஹெல்த் கேராக அதை ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு நேற்று நான் கூட ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் யூடியூப்பில். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். கார்க் என் ஃப்ரெண்டாகவே ஆயிடுச்சுங்க, அதில் தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ those are the things. Yeah, any questions? I think we can go for question answers. So we have or 10 minutes irukku. So yes. Any questions? Sure. Open to people. Yeah. Yes. 3 to 5 questions are welcome. Anybody? Yeah. Thanks, Aruji. Yeah, thanks. You can. And we have also people, people hi, from our back. Yep. Hi. Sorry to thanks for this session. I have one query. So now ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய ஏஐ அப்படிங்கிறதான் காமனாக வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுற டாபிக்கு. ஸோ நான் அப்சர்வ் பண்ணது உங்களுடைய ஐ மீன் தட் ஸ்பீச்சில் இருந்து, ஸோ அந்த ஏஐயில் ஒரு பார்ட் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இஃப் எனிபடி இஸ் கோயிங் டு லேர்ன் அண்ட் அப்ஸ்கில் தேர் தேர் ஸ்கில் செட் டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ப்ளஸ் data engineering plus cloud knowledge and experience. So in the combination whatever. Right. So fantastic question, Siva. So நீங்க என்ன இப்போ பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாமா? Are you a developer or non-developer? Developer, is it? Yeah. Now I am working on Azure Cloud Support Engineer. Those are supporting IaaS and PaaS service. Just now, last week I passed that Microsoft Fabric certification. So now I want to move Fabric. Okay. So sounds good. Very good. Fabric போகும்போது question வந்து என்னன்னா, இந்த Fabricக்கு so AI மூலம் AI என்ன வகையில இன்டகிரேட் ஆகுது இல்ல AI ரிலேட்டட் தானா அது? So I have some confusion, please advise. இல்ல, just to answer your question, first நீங்க கேட்டீங்க இல்லையா, prompt engineering, cloud plus couple of things. So see, normally a developer ku basically I know that you are not from developer, you are a IaaS side la irundhu sonningale, infrastructure support functions la irundhu. See, basically நம்மளுடைய ஸ்ட்ரீம் வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்று கோடிங் சைடா, இல்லைன்னா நோ கோட், லோ கோட், நோ கோட் அப்படின்னு சொல்கிறோம் பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஸோ எந்த சைடில் வந்து நம்மளுடைய ஆங்கிள், நம்மளோட ஜேர்னி வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், ரோட் மேப் வந்து போட போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே இஃப் சம்படி இஸ் அ பைத்தன் டெவலப்பர், ஓகே. ஸோ அவருக்கு வந்து பேசிக்கலி ஹீ நோ ஹவு டு பில்ட் அ சினாரியோ, ரைட். ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன சினாரியோஸ் வரும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு தெரிய வரும். ஃபார் ஹிம் த ரைட் வே இஸ் நாட் ஒன்லி ப்ராம்ப்டிங், ஓகே. ஸோ அவருக்கு வந்து பேசிக்காக டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒரு இடிஎல்ல பில்ட் பண்ணுறதுக்கு கோடிங் எழுதக்கூடிய ஒரு ஸ்டஃப் அவருக்கு பொட்டென்ஷியலாகவே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ப்ளஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது நீங்கள் அந்த ஸ்கில்ல வந்து ஐ நோ தட் லாட் ஆஃப் கோர்சஸ் ஆர் கமிங் அப் தேர் அண்ட் தேர். பட் நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் மாடலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு லோக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுல இருந்து தான் உங்களோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்லை நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நாட் லைக் ஜஸ்ட் லைக் டே இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கே கற்றுக்கிற விஷயம் கிடையாது. வி ஹாவ் டு டூ சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். எப்படி நீங்கள் அட்வான்ஸ்டாக நீங்கள் எனக்கு இதுதான் அவுட்புட் வேணும், ஓகே, அந்த அவுட்புட்டுக்கு நீங்கள் என்ன ப்ராப்பராக ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அது அப்போ தான் எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆர்ஜி சொன்ன மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. 99% எப்படி ப்ராம்ப்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வேணும்னா அதை நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் நாட் தட் மச் வெரி ஸோ டெக்னிக்கல்.
பேசிக்கலி எனிபடி லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க மேபி டேட்டா அனலிஸ்ட் இருக்கிறவங்க அவங்க தே கேன் ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன். Cloud side la, I would say people who are good at development, people who are good at programming side, they can focus cloud. So prompt cloud plus advanced in the MCP அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி பெட்டர். ஐம் ஷூர் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் மேபி லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட சைட் வந்து என்ன கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் ஃபோக்கஸ் ஆன் cloud. க்ளவுட்ல வந்து உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் பைப்லைனை எப்படி பில்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களோட ஏஜென்டிக் ஏஐ சைட்லாம் ரைட் சைடில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஐ வுட் சே. Okay. Super. Thanks. And I think previous batchல படிச்சவங்க கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஜஸ்ட் கெட் த ஃபீட்பேக்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு. ஸோ ஐ திங்க் மலர்விழிஜி யூ கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக். ஐ திங்க் நீங்கள் போன பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய்ண்ணா. ஹாய் சார், குட் ஈவினிங். Good evening, ஆக்சுவலி என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் டெஸ்டிங் சைடில் இருக்கிறேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நான் ஒரு 12 years பிரேக் எடுத்துகிட்டு அகைன் நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் இஷ்யூஸ். நான் ஜாயின் பண்ண டைமில் எனக்கு என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்லேருந்து நான் வெளில வர்றதுக்கு சூஸ் பண்ண பார்த்து வந்து ஸ்டடி. ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் எடுத்தேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. 12 years பிரேக்குங்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சுதர்ஷன் சாரோட கிளாஸில் தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு தமிழ் பூமியை பற்றி அப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சது. ஸோ க்ளவுடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஜாயின் பண்ணது தான். அதுக்கப்புறம் அந்த க்ளவுடை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பட் எனக்கு அந்த இன்ஃப்ரா சைடு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் நான் நாலேஜ் மட்டும் கேதர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸும் நான் ஜாயின் பண்ணேன் தமிழ் பூமியில். பட் அதுலேயும் எனக்கு வந்து ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட கரியரை நான் பார்க்குறதுக்காக அந்த சைடில் மூவ் பண்ணேன்னா நான் அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எனக்கு அந்த லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாங்கிறதுக்காக அதுக்கடுத்து திரும்பியும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணேன். நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ராஜேஷ் சாரோட ஹெல்ப்பில் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் நான் பண்ணணுங்கிற அந்த ஒரு எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணது இவர் தான். உன்னால் முடியும், பண்ணுமலர் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவார். நான் ஏதாவது டவுட் கேட்டால் கூட முடியும் மலர், ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சினாரியோ முடிச்சேன்னா அடுத்து அவர் இன்னொரு புதுசாக ஒரு நியூவாக ஒரு சினாரியோ கொடுப்பாரு, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது உண்மையாக சொல்லணுன்னா. ஏன்னா நம்ம என்னதான் எல்லாரும் சொல்லி கொடுத்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தானே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். அது மாதிரி தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நான் ஹேண்டில் பண்ணவே ஆரம்பித்தேன். இப்போ ஐ திங்க் நான் ஆல்மோஸ்ட் 90% முடிச்சாச்சு. ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்ட்ட ஃபர்தராக இன்னொரு ப்ராஜெக்ட்டும் கேட்டிருக்கேன். அதை வந்து வேறு மாதிரி ETL பைப்லைன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். ஏன்னா நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்க்க இதை இப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமான்னு எனக்குள்ளேயே ஒரு நிறைய தாட்ஸ் வருது. ஸோ சார்கிட்ட ஆல்ரெடி பேசினேன். இப்போ திரும்ப ஏஐயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. என் கரியரை நான் சூஸ் பண்ணிட்டேன், டேட்டா இன்ஜினியரிங் சைடு தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆறுமுகமானாட்ட ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், அவருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்ஸ் அலாட். ஸோ எஸ், ஒரு எனக்கு தெரிஞ்ச மலர்விழி நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள ஒரு ஆஃபர் வச்சு தான் பேசுவாங்க. ஐம் ஷுர், ஐம் வெரி மச் ஷுர். ஏன்னா அவங்களோட அந்த டெடிகேஷன் வந்து ஸோ கிரேட். சீரியஸ்லி 8:30 தான் நாங்கள் நைட் 8:30 தான் கனெக்ட் பண்ணுவோமே. டு பி ஹானஸ்ட், ஐஎஸ்டி டைமில் ½ an hour கனெக்ட் பண்ணி அவங்களோட நிறைய சினாரியோஸ் பில்ட் பண்ணி அவங்களோட எப்படி அந்த டைமை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐ வாண்ட் டு ரியலி அப்ரிஷியேட் ஹர் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. சீரியஸ்லி தேங்க்யூ சார், உங்களோட வேர்ட்ஸ் பழிக்கட்டும். கண்டிப்பாக இதெல்லாம் டவுட்டே கிடையாது. சீரியஸாக தேங்க்யூ. கண்டிப்பாக. ஒரே முக்கியமான இது பாயிண்ட் என்னென்னா நான் பார்த்ததில்ல. ஸோ இவங்க லென்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்பீக் வித் தேர். ஸோ மெயினான பாயிண்ட் இப்போ வந்து லைக் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். இப்போ வந்துட்டு தெர் இஸ் நத்திங் வி கேனாட் லேர்ன் பை அவர் ஓன். நான் தான் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஒய் டு வி நீட் டு ஹேவ் தமிழ் ட்ரைனிங் சென்டர்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் வேர் இட் ரியலி ஷைன்ஸ் இஸ் லைக் ட்ரெயினர் லைக் ராஜேஷ், சுதர்சன் அண்ட் சசிகலா அவங்க மாதிரி இருக்கிற போது யூ வில் ஹாவ் one person to guide you through the entire journey. So you will be able to reach out to people. அந்த மாதிரி இருக்கிறது, that is where the live trainingமே அங்கே தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஏன்னா இப்போ anything you can learn from like ஆன்லைனில் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. why training அப்படின்னா this is a main game changer. like that's what I would என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் this is what is main thing. and it is not only about தமிழ் பூமி ட்ரைனிங் அப்படி கிடையாது. எங்கேனாலுமே you go for a training means you have somebody to handhold you and push you, help you, motivate you in the times. That's what main thing is. So yes, I think one more question we have. I think somebody raised a hand. Subramanian ji, please go ahead.
ஜி ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சார் வந்து கிளாட் பட்ட சொன்னார்ல, கிளாட்லாம் ஆமா தெரியுங்களா? எஸ் கேக்குது ஜி. இப்போ சொல்லுங்க இப்போ சொல்லுங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோடெக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப ஸ்பீடா இருக்கு கிளாடோட. அது ஜஸ்ட் அதை பத்தி கேட்கலாம் தான் யூஸ் பண்ணேன். ஓ சூப்பர், கோடெக்ஸ் கண்டிப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்க. மைக்ரோசாஃப்டோட தானே ஜி கோடெக்ஸ்? மைக்ரோசாஃப்ட் எடுத்தா என்னாச்சுன்னா எங்க ஓகே. கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து கிளையரை விட்டுட்டு கோடெக்ஸ்ல ம் ஒரு எக்ஸாம் டெஸ்ட் ஒரு கோடு கொடுத்தீங்கன்னா சும்மா என்ன சொல்றது, ஒரு பேங்கிங்ல ஒரு சினாரி கொடுத்தாருன்னா டினாமினேஷன் சொல்லுவோம்ல, வேலெட்ல அமௌண்ட் போடுவோம்ல. ம் ம் அதாவது எனக்கு 10,000 ரூபாய் கேஷியர் கிடைக்குதுன்னா வேலெட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். அதை ம் பத்தி ஒரு கோடு கேட்டேன், சினாரி போட்டு எனக்கு வந்து பேங்கிங் இதுல கொடுன்னு கேட்டேன். அது ஃபேண்டாஸ்டிக் எழுதி கொடுத்துச்சு. பட் அப்ப டெவலப்பருக்கு நான் சப்போர்ட் தான் ஒர்க் பண்றேன். பட் டெவலப்பர் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப எங்களுக்கே பயமா இருக்கு. எல்லா வேலிடேஷனும் போட்டு எடுத்துங்க. 0.5 யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ₹1 யூஸ் பண்ணோம், 2.5 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாமே போட்டு இந்தியன் கோர் பேங்கிங் போட்டேன். நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன், ம் பக்காவா ம் போட்டு முடிச்சு. நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஆல்மோஸ்ட் 70% சிமிலரா இருக்கு. ஸோ ம் அதை பத்தி எனக்கு வெரி நைஸ். கோடெக்ஸ் பத்தி என்ன தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன் நான். ஓகே, நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஐ திங்க் வெரி நைஸ். தேங்க்ஸ் ஸோ மச். நான் மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கோடெக்ஸ். நான் எஸ் பர்சனலாக அது இன்னும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓகே, அதே தேங்க்யூ. மாதிரி எஸ் இன்னொரு சின்ன ஒரு அடிஷனல் திங் தான், அந்த நீங்க ஆ ப்ராம்ப்ட் சொன்னீங்கல்ல ஜி, ப்ராம்ப்ட்ல ம் என்னன்னா நான் ஜஸ்ட் பார்த்தது தான், நானா கருத்துல ம் இந்த யூடியூப் பார்த்து என்ன ம் பண்ணாங்கன்னா ப்ராம்ப்ட்ல கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது டோன்ட் திங்க் ஓவர் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. நான் ஒரு ப்ராம்ப்ட் பார்த்து நல்லா ம் இருந்துச்சு இந்த ப்ராம்ப்ட் எனக்கு. கரெக்ட். நான் அப்ளிகேஷன் ஆமாம். வந்து பக் ரீச் பண்ணும்போது, அதாவது டெவலப்பருக்கு வந்து பக் ரீச் பண்ண ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ ம் அதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தேன், டோன்ட் ம் திங்க் ஓவர், யூஸ் மை யூஸ் நேட்டிவ் லாங்குவேஜ், லைக் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு ம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா 1 by 1 குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா அது கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருது அது. கரெக்ட். ஸோ எனக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். கரெக்ட். எஸ் எஸ் தட் ஆல்சோ இஸ் வெரி சேஃப். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய ஃபைன் டியூனிங் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம ப்ராம்ப்டா நம்ம கொடுக்கலாம். இது நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, நம்ம பீப்புள் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நிறைய யூஸ் பண்ண தான் நம்ம இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், லேர்ன் பண்ணிடலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி நைஸ். தேங்க்யூ சுப்ரமணியம். கரெக்ட். நீங்க தேங்க்யூ சொன்ன பாயிண்ட் தான் மெயின். அந்த லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி. டோன்ட் திங்க் ஓவர் அப்படி சொல்றது எல்லாமே தட்ஸ் வாட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ அதில் லேர்ன் பண்ணி பண்ணும்போது இன்னுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது தட்ஸ் ரியலி குட். பட் அதுலேயும் நம்ம லேர்ன் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் நம்மளால் வாங்க முடியும். சூப்பர் ஜி, தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் பாலா, ஐ கேன் கோ அஹெட் ஜி, யூ ஹேவ் எனி கொஸ்டின்? யா பாலா. ஐ திங்க் ஹாய் போட்டிருக்காரு, அன்மியூட் பண்ணி பேசணும். Okay, if you have question chat பண்ணலாம். சாட்ல கூட Yeah. பண்ணலாம். ஓகே, திங்க் we are running out of time. anybody has any question? I think Apurva, நீங்களும் previous batch join பண்ணிருந்தீங்களா ஜி? You want to share? Good evening. Hi. Hi Purva. Good evening. So, நான் வந்து ஆக்சுவலா கம்ப்ளீட்லி நான் ஐடி பேக்ரவுண்ட். என்னோட ஒர்க் வந்து ஃபுல்லாமே வந்து கோர் சைடு எலக்ட்ரிக்கல். ஸோ நான் வந்து சரி ஓகே டிஃப்ரெண்ட் பார்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். தமிழ் பூமி டீம் பத்தி தெரியுது. அதுக்கப்புறம் ராஜேஷ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து லிட்டரலா ஐடி நாலேஜ் வந்து 0 while I joined the course. அண்ட் லேட்டர் வந்து அவங்க எவ்வளோ ஃபார்மேட்டடா வந்து அந்த கோர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்ன முக்கியமான திங்ஸ் வந்து தேவைப்படுதோ ஒரு டேட்டா இன்ஜினியருக்கோ அதை வந்து அவ்வளோ அழகா வந்து கலெக்ட் பண்ணி டீச் பண்றாங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் ஆகட்டும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறது, ப்ராஜெக்ட் கொடுக்கறது, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து லைக் டே பை டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கே வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் பார்க்க அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகி இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்ததை வந்து நான் கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். ப்ளஸ் அது போக வந்து இன்னும் சரி அந்த ப்ராஜெக்டே வந்து நம்ம இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபர்தராக அதுக்கே வந்து ரிசர்ச் பண்ணி டெய்லியும் நானே அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அட்லீஸ்ட் 3-4 ஸ்டேட்ஸ் வந்து நான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் தோ வந்து நான் டிராவல் பண்ற டைம்லயும் கூட வந்து எனக்கு வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணங்காட்டி இட் ஹாஸ் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் லைக் செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறது. எவ்வளவுதான் நம்ம இருக்கு அது வந்து
சொல்ற மாதிரி லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டூல். பட் ஸ்டில் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம, ஒரு ட்ரெயினர் இல்லாம, இப்போ நான் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து லைக் பை டிஃபால்ட் நான் ஏடபிள்யூஎஸ்ல எக்ஸ்போஷர் ஆயிருந்தேன்னா எனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. பட் சின்ஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் இன்டர்மீடியட் லெவல் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ற வரைக்கும் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி புஷ் பண்றது வந்து இட்ஸ் லைக் ரியலி நைஸ் ஃபார்மேட். நவ் வந்து hearing that you have already also like combined a part in the course, it's really interesting. So I think next batch la அவங்களுக்கு புது flavors add ஆகும் நினைக்கிறேன் இந்த AWS. So ஸோ thank you நைஸ் so much. அபூர்வா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அபூர்வா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். நாட் ஜஸ்ட் லைக் ஷி செட் ஃபார் திஸ் சேக் ஆஃப் நம்மளுடைய கோர்ஸ் பற்றி, எப்போ டாஸ்க் கொடுத்தாலும் அன்னைக்கே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக அவுட்புட் கொடுத்துருவாங்க. ஸோ பீப்புள் வில் டேக் மோர் டைம் பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் இஷ்யூஸ், கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அபூர்வா கிட்டேருந்து ஒரு குட் நேச்சர் ஆஃப் யூனோ குட் திங் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த கிளாஸுக்கு முன்னாடியே வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்ல போட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அண்ட் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் see her as லைக் ஒரு நான் ஐடி பர்சன் மாதிரி ஐ டோன்ட் see her. ஏன்னா அவங்களோட அந்த டாஸ்க் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து நான் பார்த்தேன், ப்ளஸ் அந்த கோட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த செல்ஃப் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க செல்ஃபாக டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சீரியஸாக ஐம் சீரியஸ்லி வெரி ஷாக்டு டு சி. நாட் எவ்ரிபடி வில் ஹேவ் திஸ் ஸ்கில். பொட்டென்ஷியலாக இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஐம் வெரி ஹாப்பி அபூர்வா. ஸோ வெரி சூன் வி வில் ஹேவ் தட் மாக் இன்டர்வியூ ஆல்சோ. சாரி, இன்னைக்கு என்னால் கண்டக்ட் பண்ண முடியல, வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம இந்த வீக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஐ வில் கால் யூ பேக். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ். Super. Thanks, Ji. And I think Chidambara Rajaji, please go ahead, Ji. Any question? ஹாய் ராஜேஷ், இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அந்த ஏஜென்டிஏ பற்றி. ஸோ ஒரு கிளியர் வியூ இருந்துச்சு. ஸோ அதில் ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜென்டிஏன்றது மாஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதில் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அது வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காகும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம கோட் டெவலப் பண்ணுறது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து அந்த மாஸ்டர் ஹேண்டில் பண்ணும். இட்ஸ் லைக் டிரைவர் எக்ஸிக்யூட்டர் மாதிரி இல்லையா? ஸோ அப்படிதான் அது வந்து ஆக்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி, யூர் ரைட். ஸோ ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு ஏஜென்ட் இருப்பான். அந்த ஏஜென்ட் தான் மல்டிபிள் பேரண்ட் சைல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பேரண்ட் ஏஜென்ட் வந்து மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுவான். ஃபைனலி அந்த பேரண்ட் ஏஜென்ட் கெட் பண்ணி அந்த ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுவோம். சேம் ஆஸ் லைக் யூ செட் டிரைவர் எக்ஸிக்யூட்டர் மாதிரி. இப்போ நம்ம ஸ்மார்ட் யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்க் முடிச்சு வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து டிரைவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் இந்த மெயின் பேரண்ட் ஏஜென்ட்டுக்கு வந்து சைல்டு கிட்ட இருந்து எல்லா ஒவ்வொரு ஏஜென்ட்டோடைய டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய ரிசல்ட்டை வச்சு ஃபைனல் ரிசல்ட் கன்க்ளூட் பண்ணும் இல்லையா? எஸ், கரெக்ட், யூஆர் ரைட். அது நம்ம ஸ்பார்க் வந்து கோடிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசுவோம். இது வந்து நம்ம ரீசனிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசுறோம். சினாரியோஸ் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறோம், அதுவே ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துருது. ஓகே, clear. Thanks. Fantastic. Yeah, I think if there any one last question we'll take. Anybody yarka question edha? We have Bala still there. Bala left. Okay. Bala left. Okay, so நம்ம இதோட லைக் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு இது ஷேர் பண்ணியிருக்கோம் டேட்டா இன்ஜினியரிங்கோட. அதில் டெய்லி நம்ம வேறு போஸ்டிங் குவிஸ் ஆல்சோ டேட்டா இன்ஜினியரிங் குவிஸ் போட்டுட்ருக்கோம். மோர் அண்ட் மோர் எக்ஸைட்டிங் திங்ஸ் அதுலேயும் நம்ம பிளான் டு எங்கேஜ். ஸோ யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அலாட் ராஜேஷ் ஃபார் ஷேரிங் யுவர் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி தட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ஐ ஹோப் எனக்குமே பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஜி. ஐ திங்க் மலர்விழி இது கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா என்னோட பையன் வந்து கேட்டுட்டு இருக்கான், நான் பைத்தான் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதோ எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. எஸ், வி வில் பிளான் ஜி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இப்போ வி ஆர் ஒர்க்கிங் வித் சம் பீப்புள், பட் டெஃபினெட்லி இப்போ அது பிளான்ல தான் இருக்கு. ஸோ வி வில் டெஃபினெட்லி பிளான் சம்திங். நான் 6:30 பேட்ச்ல உட்காருவேனா, அவன் கேட்டுட்டே இருப்பான் எனக்கும் இது மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஏன் இதுலயே ஜாயின் பண்ணலாமே? இது கேன் ஆல்சோ லேர்ன் ஜி. இல்ல, அவர் அந்த டைம்ல ஸ்கூல் கிளம்புவாரு மோஸ்ட்லி. சம்மர் கிளாஸ் போட்டுறலாம். நல்லது சார். கண்டிப்பா. தேங்க்ஸ் ராஜேஷ். தேங்க்ஸ் எவ்ரிவன். So any doubts நாலும் பண்ணுங்க. One last thing I want to add, actually previously சொல்ல நினைச்சேன். I just want to add, see there is no limit actually. Right now
there is no reason to not to do, not to learn, nothing. So இப்போ வந்து everything is open, so we can learn in any way. The reason சொல்ல முடியல. இப்போ I don't see any reason இப்போ நான் பண்ணாததுக்கு. So that's same goes to learning also. முன்னாடியே சொல்லலாம் எனக்கு வந்து மணி இல்லைங்க படிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம். But now there is no reason to say I am not able to do this. Anything can be done with the help of AI, because AI is kind of ஒரு 100 people workforce நம்ம கூட இருக்கிற மாதிரி தான். So definitely make use of it. Industry is growing. We just enter into the right time. இப்போ enter ஆனோம்னா it's really going to boost lot of growth இருக்கு. So you make use of it. That's one thing I wanted to mention everywhere. நான் எந்த மீட்டிங்ல போனாலும் இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், because I'm seeing it literally. So thank you. Thanks Rajesh. Anything you want Thank to you, add? Aruji. I think I'm good. நீங்க சொன்னது தான் எல்லாமே. Thank you so much. Thanks a lot. Thanks everyone. Thanks guys. Thank you for your time. Have a good day. Yeah. Bye.